வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. யாழ் இன்ஃபோஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் அன்பிற்கினிய வெங்கடேஷ்குமார். அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஆடி அமாவாசை. இந்த நாளின் மகத்துவம் என்ன? இந்த நாளில் முன்னோரை எப்படி வழிபட வேண்டும்? வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாமா? யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுப்பது? எள் தர்ப்பணம் எதற்காக? அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இது போன்ற அவசியம் நாம் அறிய வேண்டிய அபூர்வ விஷயங்களை யாழ் இன்ஃபோஸ் வழியாக தெரிந்து கொள்வோம் நண்பர்களே. ஆடி அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு? ஒரு வருடத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்யேகமாக 6 நாட்கள் உண்டு. அவை உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமான தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி, தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி அமாவாசை, சித்திரை மாதம் முதல் நாள் அட்சய திருதியை. இந்த 6 நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை. ஆடி மாத பிறப்பை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்று போற்றுவார்கள். நவகிரகங்களின் நாயகரான சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதாவது பித்ரு காரகனான சூரிய பகவான் மாத்ரு காரகனான சந்திரனின் வீட்டில் அமர்கிற காலம். ஆக இந்த மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாகும். தேவகணங்களுக்கு அதிக பிரதானியம் உள்ள நாட்களாக உத்தராயணமும், பித்ருக்களுக்கு அதிக பிரதானியம் உள்ள நாட்களாக தட்சிணாயனம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணத்துக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். ஆடி அமாவாசையின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து கேட்பதற்கு முன் ஆடி அமாவாசை விரதம் தோன்றிய வரலாறு, இதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஆடி அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அமாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது. அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை என்று விரதம் இருக்கும் பெண்கள் சௌமாங்கல்யத்துடன் வாழ்வார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? விரதம் சரி, அதென்ன கதை? எதற்காக அதை சொல்ல வேண்டும்? இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக்கிராமமிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத குறை இருந்தது. அதை சரி செய்ய அரசன் அழகேசன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த சமயம் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஓர் அதிசய குரல் ஒலித்தது. அவனது மகன் பருவ வயதை எட்டும்போது இறந்து போவான் என்று அந்த குரலில் செய்தி வெளியிட்டது. இதனால் மன்னன் விரக்தியில் மூழ்கினார். மன அமைதி வேண்டி பல கோவில்களுக்கும் செல்லத் தொடங்கினார். ஒரு நாள் காளி கோவிலில் அரசன் வழிபட்டுக் கொண்டு இருக்கும் போது மீண்டும் அந்த அதிசய குரல் வெளிப்பட்டது. உன் மகன் இறந்தபின் அவனுக்கு திருமணம் செய்து வை. அந்த பெண்ணின் மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெறுவான் என்று கூறியது. இளமை பருவம் ஒரு நாள் வந்தது. அந்த தினம் அரசனின் மகன் இறந்து போனான். அரசன் தன் இறந்த மகனுக்கு மனம் முடிக்க பெண் தேடினார். அப்போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைகளுக்கு ஆளான ஒரு அப்பாவி பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இதனால் அந்த இளம்பெண் சற்று நிம்மதியடைந்தாள். அன்றைய தினம் இரவு நேரத்தில்
இளவரசன் உடலோடு அந்த பெண்ணையும் சேர்த்து காட்டின் மையப்பகுதியில் கொண்டு போய் விட்டனர். அந்த பெண்ணும் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தால், விடிந்த பின் உண்மை தெரிந்ததும் அழுது தவித்துக் கொண்டிருந்தாள். தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தாள். உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளது அழுகுரல் கேட்டு இறங்கினாள். இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழச் செய்தாள். இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் ஆடி மாத அமாவாசை நாளாகும். தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்வை ஒளிபர செய்தது போலவே இந்த நாளில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்றும் அவர்கள் இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிலவும் என சொல்லி மறைந்தாள். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்பாதையில் பூமிக்கு நேராக வரும்போது அமாவாசை உருவாகிறது. இதில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து பிதுர் தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற காலமாகும். ஆடி அமாவாசை அன்று காலையில் எழுந்து 6 குளங்களில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பே எள், தர்ப்பை புல் ஆகியவற்றை கொண்டு தர்ப்பணம் செய்து வருவது நல்லது. அத்துடன் வீடுகளில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் வைத்து வழிபட வேண்டும். அவர்களது மனம் மகிழ்ந்தால் நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகும். இதுவே ஆடி அமாவாசை விரதத்தின் வரலாறு. சரி, ஆடி அமாவாசையில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்போது தர்ப்பணம் கொடுக்கலாம்? ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து அவரவர் வழக்கப்படி காலை பொழுதின் வழிபாடுகளையெல்லாம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுதல் சிறப்பு. அன்று ராகு காலம், யமகண்டம் ஆகியவற்றை தர்ப்பணத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தர்ப்பணம் கொடுக்க மதிய வேளை மிகவும் சிறந்ததாகும். தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவரவர் வழக்கப்படி படையலிட்டு வழிபடலாம். அன்று கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்க வேண்டும். ராமேஸ்வரம், கங்கை, காவிரி, பவானி கூடுதுறை முதலான நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி புனித தலங்களுக்கு சென்று வழிபடலாம். இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கான கடனை செய்து அவர்களை திருப்திப்படுத்தினால் நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததியினருக்கும் மிகப்பெரிய நன்மைகளும் பலமும் கிடைக்கும். இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யலாமா? நதிகள், தீர்த்த கட்டங்கள், திருக்குளங்கள் எதுவும் உங்கள் ஊரிலோ ஊருக்கு அருகிலோ இல்லையா? அல்லது அங்கெல்லாம் செல்ல இயலாத சூழலா? வருந்த வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யலாம். தவறே இல்லை. ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள் என்பது வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். இதனை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்கின்றன புராணங்கள். ஆக இந்த எள்ளும் தண்ணீரும் பித்திருக்களுக்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆடி அமாவாசை தினத்தில் பித்திருக்களை, அதாவது மறைந்துவிட்ட நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து பித்ரு பிரீத்தி செய்து அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? மறைந்த தகப்பனார், தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளுப்பாட்டி, அம்மாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை, அப்பாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை என்று
12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதேபோல் யாருமில்லாத ஆதரவற்று இறந்தவர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தர்ப்பணம் செய்து வைப்பவருக்கு என்னென்ன வழங்க வேண்டும்? இது பலருக்கும் இருக்கும் கேள்வி. பித்தர்களுக்கு கடனளிப்பது போலான காரியங்களில் தர்ப்பணம் செய்து வைக்கிற புரோகிதருக்கு தாம்பாலம் ஒன்றில் அரிசி, பாசி பருப்பு, வெல்லம், வாழைக்காய், வெற்றிலை பாக்கு தட்சணை என நம்மால் இயன்றதை வழங்கி அவர்களை வணங்க வேண்டும். நம் முன்னோர்களின் பிரதிநிதிகளாக நம் வீட்டுக்கு வந்திருக்கும் அவர்களை திருப்திப்படுத்தினால் நம் பித்திருக்கள் மகிழ்வர் என்கின்றன சாஸ்திர நூல்கள். அடுத்ததாக ஆடி அமாவாசையில் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. திதி, சிராத்த தர்ப்பண காலங்களில் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எள்ளை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது. நீரிலிருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும், கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பாகற்காய் 100 வகை காய்களுக்கும், பிரண்டை 300 வகை காய்களுக்கும், பலாக்காய் 600 வகை காய்களுக்கும் சமம் என்பார்கள். ஆக இந்த 3 காய்களையும் அன்றைய சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம். வாழைக்காயையும் சேர்த்துக் கொள்ளலாம். பகலில் படையலிட்டு வழிபட்ட பிறகு மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இது அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்கினை ஏற்றினாலும் தனியாக ஒரு அகலில் முன்னோர்களுக்காக நெய் விட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்றைய தினம் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு அவர்கள் விரும்பிய அல்லது வேண்டிய பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். இன்றைய தினம் நமது காணொளியில் ஆடி அமாவாசை குறித்த சிறப்புகளையும் பெருமைகளையும் தெரிந்து கொண்டோம்.